ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கேரளா ஸ்டைல் மாங்காய் பச்சடி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த மாங்காய் பச்சடி செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே தேங்காய் அரைப்பட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கூட ஒரு மாங்காயை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாங்காயை சேர்த்துட்டு நல்லா அரைக்காம லைட்டாக இந்த மாதிரி அரைச்சா போதும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்து கடுகு உடைஞ்சதும் 1 கொத்து கறிவேப்பிலை, 1 வத்தல் மிளகு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடாமல் கொஞ்சம் சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் மாங்காய் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.